கண்ணு, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். கண்ணு, நாம் இன்றைக்கி பார்க்குறது 12th செகண்ட் சாப்டரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்குறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸு 2.2ல் செகண்ட் சம் பார்க்குறோம். ஆல்ரெடி எக்ஸசைஸு 2.2ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ இந்த தரம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்துட்டு ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க, ஓகேவா கண்ணு? இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. நான் முன்னாடியே ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி தான், அடிஷன் சப்ராக்ஷன் இதுதான் கண்ணா. அவங்க ரெண்டாவது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டு கொடுத்துட்டான். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான், ஃபைண்டு இசட்டு ஐ இசட்டு இசட் ப்ளஸ் ஐ இசட் இன் ஆர்கன் என்னது ஆர்கன் டயக்ராம். ஆர்கன் டயக்ராமில் அதாவது நம்ம பிளாட் பண்ண சொல்கிறாங்க. ஆர்கன் டயக்ராமில் இதெல்லாம் எங்கே வரும், நீ பிளாட் பண்ணு, பாயிண்ட்டை பிளாட் பண்ணு அப்படிங்கிறான். இப்போ பாருங்கள், இசட் வந்து என்னென்னு கொடுத்துருக்கான், 2 + 3i. அப்போ இதை பாயிண்டில் நான் 2,3ன்னு எழுதிக்கலாம். இங்கே 2ங்கிறது ரியல் பார்ட்டு, 3ங்கிறது இமேஜினரி பார்ட். பாயிண்டில் எழுதி பாருங்கள், அவ்வளவுதான். அதே மாதிரி ஐ இசட் I × 2 + 3i. அப்போ ஐயால் உள்ளே பெருக்கினீங்கன்னா 2i + 3i². அப்போ 2i + 3, உங்களுக்கு தெரியும் i² வேல்யூ -1. அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணும்போது -3. அப்போ இதை முன்னாடி எழுதணும், இதை பின்னாடி எழுதணும். அப்போ -3, இங்கே குறி +, +2i. அப்போ இது நம்பர் நம்ம என்ன, இந்த பாயிண்ட்டை -3,2. அப்போ ரியல் பார்ட் -3, இமேஜினரி பார்ட் 2. எப்பயுமே பாயிண்டில் எழுதி பார்த்துக்குங்க. எழுதுனீங்கன்னா டக்குன்னு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இசட் ப்ளஸ் ஐ இசட். அப்போ இசட்டையும் ஐ இசட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இசட் நமக்கு 2 + 3iன்னு தெரியும். ஐ இசட் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், -3 + 2i. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ரியல் பார்ட்டை தான் கூட்டணும், ஓகேவா? அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், பெரிய நம்பருடைய சிம்பிள் -3ல் 2 போச்சுன்னா 1, ஓகேவா? அடுத்தது இதில் பாரு, இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ +ல் 5i. அப்போ இதை பாயிண்டில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், -1,5. சரியா? இப்போ இது புரியுதா? இதை சப்போஸ் உங்களுக்கு இது இப்படி எழுதுனா நமக்கு புரியல அப்படின்னா நீ இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம், இசட் = இசட்டை அப்படியே எழுதலாம். இசட் என்ன நமக்கு 2 + 3i, ஓகேவா? அதே நமக்கு ஐ இசட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாரு, -3 + 2i. இப்படி ஒன்றுங்கில 1 போட்டு கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக -1 + 5i, இவ்வளவுதான், ஓகேவா? இப்போ பாரு, நம்ம கிராஃபில் இது எப்படி நம்ம கிராஃப் போடுறோமோ அதே தான். முந்தி நம்ம சாதாரண கிராஃப்னால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ், இவ்வளோ தான், ஒன்றுமே கிடையாது. நம்ம 10th போட்ட அதே கிராஃபு. அப்போ ரியலில் நீங்கள் எப்படியும் பிளாட் பண்ணுற மாதிரி 0, 1, 2, 3, 4. அதே மாதிரி இந்த இமேஜினரியில் 1, 2, 3, 4. இந்த பக்கம் மைனஸு வேல்யூ, இந்த பக்கமெல்லாம் ப்ளஸ் வேல்யூ. அதே மாதிரி இமேஜினரி ஆக்சிஸில் மேலே எல்லாமே ப்ளஸ் வேல்யூ, கீழே எல்லாமே மைனஸ் வேல்யூ. இப்போ நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நம்ம பிளாட் பண்ணணும். இப்போ இசட் அப்படிங்கிறது என்ன, நமக்கு 2,3ங்கிற பாயிண்ட்டு. அதே மாதிரி ஐ இசட் நமக்கு என்ன, -3,2. அதுக்கு அடுத்தது இசட் ப்ளஸ் ஐ இசட். இசட் ப்ளஸ் ஐ இசட் என்ன வந்தது, -1,5. அப்போ -1க்கு நேரம் 5, -1,5, இவ்வளவு தான், ஓகேவா? ஜஸ்ட்டு கிராஃபில் நம்ம எப்படி குறிக்கிறோமோ அதே தான். இதில் ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு போடுவோம். அங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இங்கே ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ். புரிஞ்சுதா கண்ணு? இது வந்து ரெண்டாவது செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு.
அடுத்தது செகண்ட் சம்மில் செகண்டு பாருங்கள். நமக்கு இசட்டு மைனஸ் ஐ இசட் மைனஸ் ஐ இசட்டை ஆர்கன் டயக்ராமில் ப்ளாட் பண்ணணும். அப்போ இசட்டா இது நமக்கு ஆல்ரெடி 2 + 3iன்னு தெரியும். மைனஸ் ஐ இசட், அப்போ மைனஸ் ஐ இன்ட்டு இசட் வந்து 2 + 3i, மைனஸ் ஐயால் உள்ளே பெருக்குங்க. அப்போ மைனஸ் 2i. அப்புறம் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது நான் முந்தையே சொல்லியிருக்கேன், சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 பாருங்கள், ஐயும் பெருக்கும்போது i². அடுத்தது இந்த மைனஸ் 2i அப்படியே இருக்கும். i² பதிலாக -1 போடுறோம். அப்போ மைனஸ் 2i. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. அப்போ ஸோ இது ரியல், இது இமேஜினரி. அப்போ 3 - 2i. அப்போ இதை நம்பரில் 3, -2ன்னு எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி இசட் மைனஸ் ஐ இசட். அப்போ இசட்டை வந்து 2 + 3i மைனஸ் ஐ இசட் இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 3 - 2i. அப்போ அப்படியே ப்ளஸ்ஸு 3 - 2i. நீங்கள் எப்படி ப்ளஸ் வந்திருக்கோம்? அங்கே பாரு, இந்த மைனஸோடு சேர்ந்து தான் மைனஸ் ஐ இசட். அப்போ புரிஞ்சுதான்? இப்போ இதை ஆட் பண்ணும்போது 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இது வந்து 3 - 2i அப்படின்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, 3iயில் 2i போச்சுன்னா i. அப்போ தேர்ஃபோர் இதை நம்பரை 5, 1 தான் இந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். இதை இப்படி மாதிரி பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இப்படி தெரியலைன்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி போட்டுக்கலாம். மொதல் இசட்டு 2 + 3iன்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஐ இசட்டு, நம்ம மைனஸ் ஐ இசட் என்ன கண்டுபிடிச்சோம் பாரு, 3 - 2i. இப்போ இதை அப்படியே கூட்டிக்கலாம், 5 + i. ஓகேவா? இதே மாதிரி ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ், இதில் இசட்டு ப்ளாட் பண்ணிக்கோ. இது எல்லாமே ப்ளஸ் வேல்யூ, இதெல்லாம் இந்தாண்ட மைனஸ் வேல்யூ. அதே மாதிரி இமேஜினரி ஆக்சிஸில் மேலே பாசிட்டிவ் வேல்யூ, கீழே நெகட்டிவ் வேல்யூ. இப்போ 2, 3, 2க்கு நேராக 3, இது இசட்டு. அடுத்தது நமக்கு என்ன போட்டோம்? மைனஸ் ஐ இசட்டு. மைனஸ் ஐ இசட் பார்த்திங்கன்னா 3, -2 வருது. அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ரியல் ஆக்சிஸில் 3, இமேஜினரி ஆக்சிஸில் -2க்கு நேராக ப்ளாட் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு மைனஸ் ஐ இசட், இந்த பாயிண்ட். புரியுதா? இது 3, -2. அதே மாதிரி இதுக்கு பாருங்கள், இசட் மைனஸ் ஐ இசட்டுடைய ஆன்சர் 5, 1 வந்ததா? அப்போ எக்ஸில் 5, ரியலில் 5, இமேஜினரியில் 1, 5, 1. இவ்வளோ தான். புரியுதா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் பண்ணால் ஜஸ்ட்டு உனக்கு அடிஷன் தான். இதை கேட்டு அதே கிராஃபில் நம்ம எப்படி 10th குறித்தோமோ அதே தான் இங்கே என்ன போடுறோம்? ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ் போடுறோம். ஓகேவா? தேங்க்யூ.